லண்டனுக்கு போனால் வெள்ளைக்காரரை பார்க்கலாம், ஒயிட் பிரிட்டிஷ் பீப்புளை பார்க்கலாம் என்று சொல்லி யாராவது நெச்சிங்கன்னு சொன்னால் அது தப்பு. ஏன்னு சொன்னால் லண்டன் என்னதான் வெள்ளைக்காரர்களுடைய தலைநகரமாக இருந்தாலுமே கூட இங்கே அதிக அளவில் இருக்கிறது வெளிநாட்டவர்கள். எஸ், எங்கே போனாலுமே எந்த பக்கம் திரும்பினாலுமே வெளிநாட்டவர்கள் தான் அதிகமாக இருப்பினும் ஒயிட் பிரிட்டிஷ் பீப்புளோட எண்ணிக்கை மிக மிக குறைவு. சுருக்கமாக சொல்லப்போனால் வெள்ளக்காரர்கள் தங்களுடைய நாட்டினுடைய தலைநகரத்தையே இழந்து விட்டார்கள், அல்லது அது அவர்களுடைய கட்டுப்பாட்டு கீழே இல்லை என்று சொல்லி நாங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கே வெளிநாட்டவர்களுடைய ஆதிக்கம் இருக்குது. இங்கே யூகேல மட்டும் இல்லாமல் ஒரு சில ஐரோப்பிய நாடுகளில் பார்த்தாலுமே கூட அந்தந்த நாட்டு தலைநகரங்களில் அந்த நாட்டு மக்களை காண முடியாது. கடைசியாக எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி கிரேட்டர் லண்டன் பகுதியில் வெறும் 44% தானாம் ஒயிட் பிரிட்டிஷ் பீப்புள் இருக்கணுமாம். மிச்சம் 56% வெளிநாட்டவர்கள் தானாம் இருக்கணுமாம். இதே நாங்கள் கொஞ்சம் மேலே போனோம் என்று சொன்னால், நோர்த் பக்கம் போனோம் என்று சொன்னால், அங்கே ஏராளமான ஒயிட் பீப்புளை நாங்கள் பார்க்க முடியும். ஒவ்வொரு இடங்கள்லையும் கிட்டத்தட்ட 95% ஒயிட் பீப்புளும் மிச்சம் 5% ஏனைய மக்களும் இருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது ஒரு ஃபேக்ட். இது போன்ற இன்னும் சுவாரஸ்யமான ஆச்சரியமான தகவல்களை தொகுத்து இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க போகின்றோம். இது தமிழடியான் வழங்கும் UK ஸ்டோரிஸ் பாகம் 5. சிக்கன் டிக்கா மசாலா எந்த நாட்டு சாப்பாடுன்னு கேட்டால் நீங்கள் எல்லாருமே சொல்லக்கூடும் அது இந்தியன் டிஷ்ஷுன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் அதில் மசாலா இருக்குது, மசாலாக்கள்கிட்ட மிக்ஸ் இருக்குது. ஸோ அது இந்தியன் சாப்பாடுன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் சிக்கன் டிக்கா மசாலா ஒஃபிஷியலி யூகேனுடைய தேசிய உணவு, யூகேனுடைய ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட். எஸ், எங்களால் நம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது யூகேக்கு தான் சொந்தமானது. எப்படின்னு சொன்னால், யூகேயும் இந்தியாவும் சேர்ந்திருந்த காலத்தில், அதாவது காலனித்துவ காலத்தில் தான் இந்த சிக்கன் டிக்கா மசாலா உருவாக்கப்பட்டது. அப்போ இதனுடைய ஒரு பகுதி இந்தியாவில் இருந்து எடுக்கப்பட்டது, அதில் பயன்படுத்துகிற சோஸுகள். இன்னும் ஒரு பகுதி சோஸ் யூகேல மிக முக்கியமாக கிளாஸ்கோ நகரத்திலிருந்து கொண்டு போகப்பட்ட சோஸை பயன்படுத்தி தான் உருவாக்கப்பட்டது. அதாவது பிரிட்டிஷ் செஃப்மாரும் இந்தியன் செஃப்மாரும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு உணவு தான் இந்த சிக்கன் டிக்கா மசாலா. அது அப்படியே காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிட்டிஷ் பக்கமே வந்துட்டுது. இன்றைக்கு சிக்கன் டிக்கா மசாலாவுக்கு உரிமையாளர்கள் பிரிட்டிஷ் மக்கள் தான். அது பிரித்தானியாவினுடைய ஒரு தேசிய உணவு. பிரித்தானிய மக்களையும் காப்பெட்டையும் பிரிக்கவே முடியாதாம். அதாவது நிலத்துக்கு விரிக்கிற அந்த காப்பெட் இருக்கு தானே, அதையும் பிரிட்டிஷ் பீப்புளையும் பிரிக்க முடியாதாம். இப்போ ஏண்டு இல்லை, இப்போ கொஞ்சம் குறைஞ்சோண்டு வருது. ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லாருடைய வீட்டிலையும் தவறாமல் காப்பெட் எல்லா இடமும் இருக்குமாம். அதாவது ஏறுற படிகளில் இருந்து ஹோலில் இருந்து எல்லா ரூமுக்குள்ளேயும், மிக மிக முக்கியமாக உங்களால் நம்பவே முடியாது, பாத்ரூமில் கூட காப்பெட் விரிக்கப்பட்டிருக்குமாம். பாத்ரூமுக்குள்ளே காப்பெட் விரித்தா அது எவ்வளவு ஆபத்தானது, எவ்வளவு சுகாதார கேடுன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னு சொன்னால் அதில் தண்ணி சிந்தும், அதை ஒவ்வொரு நாளுமே நாங்கள் க்ளீன் பண்ணணும், அது பெரிய வேலை. இருந்தாலுமே கூட எல்லா பழைய பிரிட்டிஷ் பீப்புளோட வீட்டிலையும் போய் பார்த்தாலும், இப்போ கூட நீங்கள் கிராமங்களுக்குள்ள போயிட்டு பழைய வீடுகள், புனரமைக்கப்படாத பழைய வீடுகளில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக பாத்ரூமுக்குள்ளே காப்பெட் விரிக்கப்பட்டிருக்குமாம். ஏன்னு சொன்னால் ஒரு காலத்தில் காப்பெட்டையும் பிரிட்டிஷ் பீப்புளையும் பிரிக்க முடியாத அளவுக்கு அவர்களுக்கு காப்பெட் மேல ஒரு அதீதமான லவ்வாம். அடுத்தது யூகேல ரெண்டு பெருமூச்சு விட்டீங்களோ போச்சுது. ஏனென்று சொன்னால், இந்த பெருமூச்சை பிரிட்டிஷ் பீப்புள் மிகவும் சீரியஸாக எடுப்பினமாம். மிகவும் ஒரு ஆபத்தினுடைய ஒரு அறிகுறி என்று சொல்லி அந்த குறிப்பிட்ட நபருக்கு இது ஒரு பிரச்சனை போல நடக்குன்னு சொல்லி சீரியஸாக எடுப்பார்களாம். நாங்கள் பெருமூச்சு விடைகளை சும்மா எல்லாம் பெருமூச்சு விடுவோம், ஏதாவது களைப்பாக இருந்தாலும் பெருமூச்சு விடுவோம், அல்லது ஏதாவது யோசிப்போம். நாங்கள் ஒரு வேலை தோன்றிருப்போம், எங்களுடைய யோசனை வேறு இடத்துல இருக்கும். அதை யோசனை காரணமாக சிலவளை பெருமூச்சு விடுவோம். சிலவளை ஏன் பெருமூச்சு விடுறோம் என்று தெரியாமலே நாங்கள் சிலவளை பெருமூச்சு விட்டாலுமே கூட பிரிட்டிஷ் பீப்புளுக்கு பக்கத்தில் நீங்கள் பெருமூச்சு விட்டீங்களோ அவே பயந்துருவினம். கிட்டத்தட்ட பனிக்காகி உங்களுக்கு ஏதோ பிரச்சனையோ, உங்களுக்கு ஏதாவது ஹார்ட்டில் ஏதாவது பிரச்சனையோ அந்த மாதிரி எல்லாம் நினச்சி பயந்துருவினமா. மிக முக்கியமாக நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு பிரிட்டிஷ் முதலாளியோட வேலை செய்கிறீங்க. அவர் ஒரு வேலை சொல்கிறார், நீங்கள் ஒரு பெருமூச்சு விட்டு கொண்டே போறீங்கன்னு சொன்னால் அவர் உங்களை கூப்பிட்டு, உனக்கு ஓகேயா, வேலை செய்கிறது உனக்கு சந்தோஷமா, உனக்கு சம்பளம் போதுமா, அது இதுன்னு சொல்லி உங்களை நிறைய கேள்வி கேட்பார். ஏன் அந்த பெருமூச்சை விட்டுன்றதான் நான் வேண்ட பிரச்சனை. எனவே பிரிட்டிஷ் பீப்புளு பக்கத்தில் பெருமூச்சு விடும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக விடணும். என்னென்னு சொன்னால் they take it serious. அடுத்து சொல்ல போகிறது யூகே கண்டில் பொதுவாக நிறைய நாடுகளில் இருக்குது. அதாவது நாங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகக்குள்ள வயதானவர்கள்,
டிசேபிள்ட் பீப்புள் இவைக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கிற சீட்டில் வந்து சாதாரணமான நாங்கள் வந்து இருக்கக்கூடாது. இதுதான் ரூல்ஸ். அது வந்து அவர்களுக்கு தான் முக்கியத்துவமானது, அவர்களுக்கு தான் ப்ரியோரிட்டியானது. எனவே நாங்கள் சில வேளை ஒரு தரம் இல்லை என்று போட்டு வயசான ஆக்கள் யாருமே பஸ்ஸுக்குள்ளே இல்லை என்று போட்டு நாங்கள் ஒரு சீட்டில் இருப்போம். மெய் மறந்து அப்படியே ஃபோனை பார்த்துட்டு இருப்போம். திடீரென்று வயசான ஆக்கள் ஏறுனா நாங்கள் அதை கவனி காட்டி போச்சுது. பஸ்ஸில் இருக்கிற மற்றாக்கள் எல்லாருமே வந்து எங்களை ஒரு மாதிரி பாப்பினம் அல்லது முணுமுணுப்பினம். சில பேர் வந்து நேரடியாகவே சொல்லுவினோம், அங்கே அவருக்கு சீட்டை கொடுங்க ஒழும்புங்கன்னு சொல்லி அந்த நேரடியாகவே எங்களை டிமாண்ட் பண்ணுவினோம். அந்த ஒரு டைம் வந்து கொஞ்சம் எம்பாரசிங்காக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனவே யூகே உள்ளிட்ட பெரிய பெரிய நாடுகளில் எல்லாமே வந்து இந்த டிசேபிள் பீப்புள் அண்ட் வயசான ஆக்களுக்காக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் சீட்டுகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஒரு சில நாடுகளில் வந்து மத குருமாருக்காக ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி போட் வச்சிருப்பினோம். ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு நியாயமானதுன்னு சொல்லி எனக்கு தெரியலை. யோசிக்க வேண்டிய விஷயம். உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? பிரிட்டிஷ் பீப்புள் வந்து ஒரு நாளில் சாப்பிட்ற சாப்பாடு இருக்குது தானே, இப்போ பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர்ன்னு சொல்லி அந்த சாப்பாட்டு ஆர்டர் வந்து இப்போ இருக்கிற யங் ஜெனரேஷனுக்கு வந்து பிடிக்கலையாம். இப்போ இருக்கிற யங் பீப்புளுக்கு வந்து அது பிடிக்கலையாமேன்னு சொன்னால் பிரிட்டிஷ் ட்ரெடிஷனலில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹெவியாக இருக்கும். பிரிட்டிஷ் ட்ரெடிஷ்னல் பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் எக்கச்சக்கமான ஐட்டங்கள் இருக்கும். சொசேஜ் இருக்கும், பேகன் இருக்கும், மஷ்ரூம் இருக்கும், ஹேஷ் ப்ரவுன் இருக்கும், பீன்ஸ் இருக்கும், பிறகு எக் இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டங்கள் சேர்ந்தது தான் ட்ரெடிஷ்னல் பிரேக்ஃபாஸ்ட். இதில் வந்து எந்த அளவுக்கு ஹெல்த்தியான ஃபுட் இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியலை. ஆனால் அது வந்து ஹெவியாக இருக்கும். பிறகு ட்ரெடிஷ்னல் லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலுமே லைட்டான ஃபுட்டாக தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பிரிட்டிஷ் பீப்புள் வந்து பெரும்பாலும் சாண்ட்விச் ஒன்றை கடிச்சு போட்டு லஞ்சை முடிச்சிருவினோம். அதுக்கு பிறகு டின்னருக்கு போயிட்டு வெளியில் சாப்பிட்றது இல்லை வீட்டில் சாப்பிட்டாலும் சரி அந்த சாப்பாடு வந்து ஹெவியாக இருக்குமா. அப்போ பிரேக்ஃபாஸ்ட் ஹெவியாக இருக்கும், அது ஓகே, ஒரு ஹைண்டில் ஓகே. லஞ்ச் வந்து லைட்டாக இருக்கிறது, தட்ஸ் நாட் ஓகே. டின்னர் வந்து ஹெவியாக இருக்கிறது வந்து நாட் ஓகே. எனவே இந்த ஒரு ஆர்டர் வந்து தங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி லஞ்ச் வந்து ஹெவியாக இருக்கணும், டின்னர் வந்து லைட்டாக இருக்கணும் என்று சொல்லி இப்போ இருக்கிற யங் ஜெனரேஷன் விரும்புதுன்னு சொல்லி ஒரு ஆய்வில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது யூகேனுடைய மிக மிக முக்கியமான ஒரு சாப்பாடு, ஒரு ட்ரெடிஷனல் உணவு எதன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அதுதான் ஃபிஷ் அண்ட் சிப்ஸ். எஸ், ஃபிஷ் அண்ட் சிப்ஸ். ஆனால் அண்மை காலமாக வந்து ஃபிஷ் அண்ட் சிப்ஸுக்கான அந்த ஒரு மவுசு வந்து குறைஞ்சு கொண்டே போதாம் பிரிட்டிஷ் மக்கள் மத்தியில். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வருஷத்தில் ஒரு தடவையோ 2 தடவையோ மட்டும்தானா ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் சாப்பிடினோம். ஏன்னு சொன்னால் அந்த அளவு ஃபிஷ் அண்ட் சிப்ஸுக்கான அந்த கேள்வி வந்து அந்த மவுசு வந்து குறைஞ்சொண்டு போதாம். பர்சனலாக நீங்கள் என்ன கேட்டிங்கன்னு சொன்னால் பெரிய அளவில் எனக்கு ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் பிடிக்காது. நான் சாப்பிட்டு பார்த்துருக்கிறேன். பெரிய அளவில் விருப்பம் என்று சொல்ல முடியாது. அதுக்கு காரணம் வந்து அதுக்கு உள்ளே வைக்கிற அந்த ஃபிஷ் வந்து கோட் ஃபிஷ்ன்னு சொல்லுவோம். அது பெரிய அளவில் டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு என்ன தெரியல. அது கொஞ்சம் பச்சை தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீலாக இருக்கும். நாங்கள் நல்ல விளை மீன், பாறை மீன் எல்லாம் சாப்பிட்டு வளர்ந்து ஓட்டு பிறகு இந்த கோட் ஃபிஷ்ஷை சாப்பிட சொன்னால் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலுமே கூட அந்த சுத்தவரை இருக்கிற அந்த கவர், அந்த பேட்டர்ன்னு சொல்லுவோம், அதுதான் அந்த டேஸ்ட்டை கொடுக்குறது. எந்த அளவுக்கு அந்த பேட்டர் மிக்ஸ் வந்து நல்லா இருக்குதோ, தரமாக தயாரிக்கப்படுதோ அந்த அளவுக்கு வந்து ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் வந்து நல்லா இருக்கும். சில இடங்களில் வந்து நீங்கள் ஃபிஷ் அண்ட் சிப்ஸை வாங்கி கையில் எடுத்து பார்த்தாலே ஒரு கிறிஸ்பி தன்மையாக இருக்காது, அதாவது ஒரு முறமுறப்பாக இருக்காது, நொடுநொலன் இருக்கும். அதை பார்த்தோன்னே சாப்பிட நம்பராது. ஏன்னு சொன்னால் ஃபிஷ் அண்ட் சிப்ஸ்ன்றது அவ்வளவு கிறிஸ்பியாக இருக்கணும், அவ்வளவு முறமுறப்பாக இருக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கடற்கரைகளில் பீச் சைட்டில் போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அந்த குடைக்குள்ளே இருந்து சாப்பிட்றது தான் எனக்கு மிகவும் பிடிக்கும். ஏன்னு சொன்னால் அங்கே சாப்பிட்ற சாப்பாடு வந்து சம்திங் லைக் லண்டன் மாதிரியான சிட்டிகளில் சாப்பிட்றத விடவும் சம்திங் அங்கே ஏதோ டிஃப்ரெண்டான டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. மேபி அங்கே ஃப்ரெஷ்ஷாக வர்ற ஃபிஷ் இருக்கிறபடியாலையும் அதை யூஸ் பண்ணுறபடியாலையும் அந்த டேஸ்ட் இருக்கா என்னவோ தெரியல. எனவே ஓல் ஓவராக நாங்கள் பார்க்கும்போது யூகேன்ற ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஆகிய ஃபிஷ் அண்ட் சிப்ஸுக்கான மவுசு வந்து வர வர குறைஞ்சொண்டு வருதாம். யூகேனுடைய விண்டர் இருட்டான விண்டர். விண்டர் என்று சொன்னாலே இருட்டாக தானே இருக்கும், வெளிச்சம் குறைவாக இருக்கும், சூரியனையே கண்ணால் காண முடியாதுன்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்கள். எஸ், அது உண்மைதான். ஆனால் ஏனைய நாடுகளோட ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள, பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகளோட ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள யூகேனுடைய விண்டர் வந்து இன்னும் இருட்டாம். அதாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ காலப்போ நாங்கள் வேலைக்கு போய்க்குள்ள வந்து பயங்கர இருட்டாக இருக்கும். 8:30-9 மணி வரைக்கும் எல்லாமே வந்து பயங்கர இருட்டாக இருக்கும் விண்டர் டைமில். அப்புறம் பின்னேரம் வேலையால் விட்டு வெளியில் வரைக்குள்ள அப்போவும் இருட்டாக தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் ஒரு 4:30-4:45 இருட்ட ஆரம்பிச்சிடும்.
அப்போவும் இருட்டாக தான் இருக்கும். ஸோ நாங்கள் வேலைக்கு போயிட்டு வரைக்குள்ள வந்து வெளிச்சத்தையே கண்ணாலேயே காண மாட்டோம். எனிவே நாங்கள் வேலை செய்கிற இடத்துலேருந்து வெளியில் எட்டி பார்க்க மாட்டோம். அது வேலை செய்கிற இடத்துக்குள்ளேயே இருப்போம் பெரும்பாலும். இப்படியே நாங்கள் மண்டே டு ஃப்ரைடே வேலை செய்கிறோம் என்று சொன்னால் அந்த 5 நாளுமே வந்து நாங்கள் வானத்தையும் பார்க்க மாட்டோம், வெளிச்சத்தையும் பார்க்க மாட்டோம். போகிறதும் இருட்டு, வாரதும் இருட்டு. யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் சொக்கத்தான் இருக்குது. 5 நாளாக தொடர்ந்து வெளியில் வெளிச்சத்தையே காணலையான்னு சொல்லி. ஆனால் தட்ஸ் ட்ரூ. அது வந்து எங்களுக்கு கஷ்டமாக இருக்கான்னு கேட்டால் லைக் அது பழகிட்டுன்னு தான் சொல்லணும். அதை நாங்கள் கேபன்றலேருந்து தான் சொல்லணும். எனவே இதை வெளிநாடுகளில் இருந்து பார்க்குறார்கள், மிக முக்கியமாக இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து பார்க்குறார்கள். நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் நாங்கள் இப்படி கஷ்டப்பட்டு தான் நீங்கள் வேலை செய்கிறோம் என்று சொல்லி. அடுத்தது வெளிநாடுகளில் இருந்து இந்த வீடியோவை பார்க்குறாக்களுக்கான யூகேயை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். யூகேனுடைய ப்ளக் வந்து இப்படி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெளிவாக தெரியுமா நினைக்கிறேன். 3 ப்ராங் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே 2 மேலே 1 சொல்லி 3 ப்ராங் இருக்கும். இதில் கீழே இருக்கிற 2 வந்து எலக்ட்ரிக், மேலே இருக்கிறது வந்து எர்த். இப்படித்தான் யூகேனுடைய ப்ளக் சிஸ்டம் இருக்கும். எனவே நீங்கள் யூகேக்கு வரும்போது, யூகேக்கு டூரிஸ்டாக வரும்போது கண்டிப்பாக அடாப்டர் கொண்டு வரணும். யூகேனுடைய ப்ளக் வந்து இப்படி இருக்கும். நடுவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபியூஸ் வச்சுருப்பாங்க. இந்த நடுவில் வந்து சின்ன டோர் மாதிரி ஒன்று இருக்குது, நாங்கள் ஓப்பன் பண்ணி எடுக்கலாம். அதுக்குள்ளே வந்து ஃபியூஸ் இருக்கும். ஸோ நாங்கள் இதை வந்து அவசரத்துக்கு கீழே போட்டாலோ மேசைக்கு மேலே போட்டாலோ அந்த ஃபியூஸ் வந்து உடையிறதுக்கோ அல்லது பழுதாகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்கு பிறகு இந்த ப்ளக் வந்து வேலை செய்யாது. ஸோ நாங்கள் இதை பாவிக்கைக்குள்ளே வந்து கவனமாக பாவிக்கணும், வச்செடுக்கைக்குள்ளே வந்து கவனமாக வச்செடுக்கணும். ஏன்னு சொன்னால் நடுவில் இருக்கிற ஃபியூஸ் வந்து அது கண்ணாடியில் செய்யப்பட்டது. அந்த ஃபியூஸ் வந்து டேமேஜ் ஆச்சுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு இது வேலை செய்யாது. நல்லது அன்பான உறவுகளே, இன்றைக்கு இவ்வளவும் போதும் என்று நினைக்கிறேன். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை உருவாக்கி இருக்கும். இது வந்து யூகே நாட்டை பற்றியும் இங்குள்ள வாழ்க்கை முறை, இங்குள்ள மக்களை புரிஞ்சு கொள்றதுக்கும் இந்த தகவல்கள் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஒவ்வொரு நாட்டுக்குமே வந்து ஒவ்வொரு கலை, கலாச்சாரம், பண்பாடு இருக்கும். மக்கள்கிட்ட வந்து ஒவ்வொரு விதமான பழக்க வழக்கங்கள் இருக்கும். எனவே நாங்கள் இன்னும் ஒரு நாட்டில் பிறந்து வளர்ந்த நாங்கள், இடையில வந்து இந்த நாட்டுக்கு குடியேற வந்த நாங்கள், இந்த நாடுகளுடைய கலை கலாச்சாரங்களை வந்து புரிஞ்சு கொள்வது, மக்களுடைய பழக்க வழக்கங்களை புரிஞ்சு கொள்வது மிக மிக முக்கியமானது. அப்போ தான் நாங்கள் இந்த சமூகத்தோடு இணைஞ்சு வாழ முடியும். அந்த இன்டகிரேஷன் என்று சொல்லுவோம், அது வந்து சரியாக இருக்கும். எனவே அப்படியான ஒரு இன்டகிரேஷனுக்கு, அப்படியான ஒரு புரிந்துணர்வுக்கு இந்த யூகே ஸ்டோரிஸ் வந்து உதவியாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். எனவே மீண்டும் மற்றொரு எபிசோடில் உங்களை ஆச்சரியப்படுத்தும் தகவல்களை எடுத்துக்கொண்டு வந்து உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.